Hi guys, welcome to Original Crafts. It's me Chitrapriya. இந்த வீடியோவில் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்க மாதிரி ஒரு கிராண்டான ஒரு bridal terracotta jewelry எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வந்து பெயிண்ட் பண்ணுறதோடு சேர்த்து காமிச்சா வீடியோட லென்த் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குங்கனால தான் மட்டும் ஃபஸ்ட்டு மேக்கிங் மட்டும் காட்டுறேன் பார்ட் 1ல். பார்ட் 2ல் எப்படி அரேஞ்ச் பண்ணி பெயிண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கான மோல்டு வந்து நானே தான் எடுத்து வச்சுருக்கேன். கையிலே பண்ண மோல்டு. இதை வந்து நான் வீடியோவில் காட்டலாம்னு நினச்சேன், ரொம்ப லேட் ஆகுது. அதனால தான் வந்து சரி நம்ம வந்து மோல்டு செஞ்சு வச்சுட்டு அதை வந்து மோல்டு எடுக்கிறத மட்டும் காமிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வீடியோ பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆயில் யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் என்ன கைண்ட் ஆஃப் குக்கிங் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். வந்து நல்லா ஸ்மூத்னஸ்க்காக தான் நல்லா வந்து கொஞ்சம் நிறையவே அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு மண் வந்து நல்லா பிணையும் போது நிறையா வந்து ஆயில் அப்ளை பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து நல்லா ஒரு இந்த மாதிரி இதில் வரும். நான் நிறையா ஆயில் அப்ளை பண்ணி ஆல்ரெடி பிணைஞ்சு வச்சுருக்கேன். அதை தான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன். எந்தளவுக்கு நீங்கள் வந்து அழுத்தி பிணையிறீங்களோ அப்போ தான் ஏர் பபிள் இல்லாமல் வரும். ஏர் பபிள் இருந்துச்சுனாக்க நம்ம க்ளே வந்து கிராக் விட்டுரும். அதுக்காக தான் நல்லா வந்து அழுத்தி பிணையணுங்கிறது. மறுபடியும் வந்து இந்த மாதிரி மோல்டு எடுக்கும்போது எப்போவுமே அதுக்கு மேலே நிறையா கொஞ்சம் ஆயில் தேய்ச்சிக்கோங்க. எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோன்னா இதை வந்து அப்போ தான் வந்து அந்த இம்ப்ரெஷன் எல்லாம் கரெக்டாக விழுகும். இல்லாட்டி திட்டாக வரும். நம்ம சிலிக்கான் மோல்டு அளவுக்கு வந்து பர்ஃபெக்ஷன் வந்து இல்லை கொஞ்சம் எதிர்பார்க்க முடியாதுல்ல. அதனால் கொஞ்சம் ஆயில் தேய்ச்சிட்டா சிலிக்கான் மோல்டு அளவுக்கே நல்லா வரும். அதுக்காக தான். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பண்ணி வச்சுருக்க டிசைன் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இதில் வச்சு ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கணும். நம்ம இந்த மோல்டு வந்து எதுக்காக பண்ணுறோன்னா ஏன் வந்து இதை செஞ்சுட்டு மறுபடியும் மோல்டு எடுக்கணும்னு டேரெக்டாகவே செஞ்சிடலாம்ல அப்படி சொல்லி நம்ம டேரெக்டாக செய்யும்போது என்ன ஆகுனா நம்ம தனித்தனியாக ஒட்ட வச்சுருப்போம் இல்லையா, அது வந்து பிரிஞ்சு வந்துடும். அதே இந்த மாதிரி மோல்டு எடுக்கும்போது அவ்வளோ சீக்கிரம் பிரிஞ்சு வராது. அதுக்காக தான் நான் இந்த மாதிரி பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த கீழே வந்து அந்த பீட்ஸ் வந்து அந்த குழி மாதிரி ஷேப் வரணும் அப்படிங்கிறதுக்காக நான் இது பண்ணுறேன். ஹேங்கிங் பீட்ஸாக கொடுத்துருக்கலாம். நான் வந்து சரி ஓகே இந்த மெத்தட் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது ட்ரை பண்ணி பார்த்தேன். இப்போ பார்த்திங்கன்னா இதில் ஃபுல்லாக வந்து இந்த சைடில் கீழே வர பேஸ்க்கு மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் கொடுக்குறேன். இந்த மாதிரி ஃபுல்லாக உங்களுக்கு எந்தெந்த இடத்துலலாம் பீட்ஸ் தேவையோ இதுவும் வந்து காய வச்ச ஒரு பீட்ஸ் தான். அதை வச்சு இம்ப்ரெஷன் கொடுத்து வச்சுக்கோங்க. கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து சீக்கிரம் எடுத்துருங்க. ரொம்ப நேரம் விட்டிங்கன்னா ஊறிடும். அப்படி ஊறி போகிறதுக்கு முன்னாடியே வந்து நம்ம இந்த மாதிரி பீட்ஸு நம்ம பண்ணி வச்சுக்க டிசைன் எல்லாம் எடுத்துடணும். மேக்ஸிமம் ஒரு 2-3 மினிட்ஸ் விட்டிங்க, அவ்வளோதான் விடணும். அதுக்கு மேலே விட்டிங்கன்னா நம்ம டிசைனும் ஊற ஆரம்பிச்சிடும். அதுக்காக தான் சொல்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா அந்த சைடெல்லாம் நல்லா ஸ்மூத் பண்ணிக்கோங்க. வச்சு தண்ணி தொட்டு எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் ஃபினிஷிங் நல்லா கொடுத்துட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம மோல்டுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போதும். மேக்ஸிமம் பண்ணும்போது நல்லா திக்னஸாக பண்ணுங்கள். திக்காக பண்ணும்போது தான் நம்ம இன்னொரு தடவை வந்து களிமண் வச்சு அழுத்தும் போது அது வந்து உடையாமல் இருக்கும். அதுக்காக தான் நான் பார்த்திங்கன்னா நான் இப்போ இந்தளவுக்கு திக்னஸ் கொடுத்துருக்கேன். அந்த வேஸ்ட்டாகிற மண்ணெல்லாம் மறக்காமல் ஒரு டப்பாக்குள்ளே போட்டு மூடி வச்சுருங்க. ஏர் டைட்டாக இருந்தால் தான் அது வந்து காஞ்சி போகாமல் இருக்கும். அதுக்காக தான் இப்போ பார்த்திங்கன்னா வந்து நான் அந்த டிசைன்ஸ் எல்லாம் எடுத்துட்டேன். இப்போ எடுத்துகிட்டு இந்த இடத்துல சின்ன சின்னதாக வந்துட்டு அந்த கிராக் ஏதாவது விட்டுருந்துச்சுன்னா அதை வந்து தண்ணி தொட்டு எல்லாத்தையும் வந்து கரெக்டாக வந்து இதெல்லாம் மூடிக்கோங்க. ஏன்னா இல்லாட்டி நம்ம வெயிலில் காய வைக்கும்போது பிரேக் ஆகும். அதுக்காக தான். இப்போ பார்த்திங்கன்னா அந்த எட்ஜஸ்லலாம் கொஞ்சம் ஏதாவது பிசுறு மாதிரி மண் ஒட்டி இருக்கும். அதுக்காக அதெல்லாம் கிளியர் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ நான் இந்த டிசைனில் பண்ணியிருக்கேன். இது வந்து நல்லா 1 டே வந்து நல்லா வெயிலே காய வச்சு எடுத்துக்கோங்க. இது வெயிலில் காய வச்சாலும் எதுவும் ஆகாது. இது வந்து எதுக்காக இப்போ பண்ணுறேன்னா அதுக்கு மேலே மாட்டம் ஒரு பின்னு மாதிரி ஒரு பூ மாதிரி தாமரை மாதிரி வரும். அதுக்காக தான் நான் இந்த டிசைன் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த லீஃப் ஷேப்பில் வந்துட்டு ஒரு பெரிய லீஃப் ஷேப், அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக அதோ இந்த மாதிரி தான். இந்த மாதிரி பண்ணுறதுக்காக இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்துட்டு செஞ்சு வச்சுக்கோங்க. இல்லை டேரெக்டாக நீங்கள் வந்து மண்ணோட அப்போவே வந்து ஒட்டுறீங்க அப்படின்னாலும் ஒட்டிக்கலாம். இல்லாட்டி இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக வந்து பண்ணிவிட்டு காஞ்சதுக்கப்புறம் ஃபெவிகால் போட்டு ஒட்டிக்கோங்க. ஏன்னா நம்ம இது மோல்டு எடுக்கிறதுக்காக மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம். ஜுவல்லரியில் யூஸ் பண்ண போகிறதில்ல. அதுக்காக தான். இப்போ பார்த்திங்கன்னா இதுதான் நான் செஞ்ச மோல்டு. இந்த மோல்டு வந்து அது நல்லா காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபெவிகால் போட்டு ஒட்டிட்டு மோல்டு எடுத்து வச்சுருக்கேன். இதே மாதிரி நீங்களும் வந்து மோல்டு எடுத்து வச்சுக்கலாம். மோல்டு எடுத்துகிட்டு மேக்ஸிமம் இதுவும் வந்து கொஞ்சம் திக்காக போடுங்க. எதுக்கானா நம்ம இடையில வந்து ஓட்டை போடுவோம் இந்த கியர் ஒயர் கனெக்ட் பண்ணுறதுக்காக. கொஞ்சம் திக்காகவே நல்லா பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு இது கொஞ்சம் லைட்டாக பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் இன்னொரு தடவை எடுத்தேன். அது வந்து கொஞ்சம் திக்காக பண்ணி வச்சுருப்பேன். இப்போ பார்த்திங்கன்னா திக்காக பண்ணிட்டு இந்த மாதிரி உங்கள்கிட்ட கிராஃப்ட் நைஃப் இருக்குன்னா அதை வச்சு நல்லா கட் பண்ணிக்கோங்க. அந்த கேப்பெல்லாம் வந்துட்டு மேக்ஸிமம் ஃபினிஷிங் நல்லா வர்ற மாதிரி வந்துட்டு கட் பண்ணிக்கோங்க. நான் வந்து உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். என்னென்னா இந்த மாதிரி வந்துட்டு கட் பண்ணும்போது உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் ஃபினிஷிங் வராத மாதிரியே இருக்கும். நம்மளுக்கு என்னதான் செஞ்சாலும் ஒரு மாதிரி நல்லா இல்லாத மாதிரி இருக்கும். அப்போ என்ன பண்ணுங்கன்னா ஒரு 75% நல்லா காஞ்சிடணும். காஞ்சதுக்கப்புறம் வந்துட்டு அதை வந்து லைட்டாக செதுக்குனிங்கன்னா லைட்டாக அந்த ஏதோ ஒரு கத்தி வச்சு கட் பண்ணிங்கன்னா அந்த ஷேப் கரெக்டாக வரும். ட்ரை பண்ணி பாருங்கள்.
இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நான் எதுக்காக பண்ணுறேன்னா, இந்த சைடில் நம்ம போடுவோம் இல்லைங்களா, நெக்கு கிட்டலாம் வரும்ல, அந்த பீட்ஸ் மாரி அந்த 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 டிசைன் அதுக்காக தான் நம்ம இதை பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு திலகம் ஷேப், லீஃப் ஷேப்பில் வந்துட்டு ஒரு பால் மாரி உருட்டி வச்சுட்டு, அது சைடில் வந்து இந்த மாரி இந்த என்ன சொல்கிறது, இந்த கொடி மாரி வந்து அப்படியே சுற்றி ஒரு டிசைன். இது வந்து எனக்கு தோணுன டிசைன். நான் இப்படி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அந்த மாரி பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த மாரி வந்து சைடில் வச்சு ஒட்டிக்கணும். இது வந்து ஏன் ஒட்டலையே அப்படின்னு சொல்லியெல்லாம் யோசிக்க வேணாம். லைட்டாக அந்த இடம் கரெக்டாக இருக்கான்னு வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா காஞ்சதுக்கப்புறம் லைட்டாக ஃபெவிகால் போட்டு ஒட்டிட்டிங்கன்னா சூப்பராக நிற்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் இந்த மாரி தான் எல்லாம் பண்ணுவேன். இந்த மாரி வந்து ஒரு பெரிய ஷேப்பில் உங்களுக்கு பிடிச்ச டிசைன், இப்போ ஃப்ளவர் ஷேப்பு, லோட்டஸ் ஷேப்பு, எந்த ஷேப்பில் வேணால் மாற்றிக்கலாம். இது வந்து நல்லா ஒரு கிராண்டாக இருக்கும். அதுக்காக தான் இந்த மாரி நான் டிசைன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் இதை வந்து ஒரு ப்ரெஸ் பண்ணிட்டு நல்லா கொஞ்சம் திலகம் ஷேப் மாரி வந்துட்டு கொடுத்துட்டு, அதை வந்து மேலே வச்சு ப்ரெஸ் பண்ணிப்பேன். இப்போ உங்களுக்கு வந்து இந்த மாரி செய்ய பிடிச்சிருக்குன்னா, இந்த மாரி பண்ணுங்கள். இல்லை வந்து ஆல்ரெடி என்கிட்ட வந்து மோல்டு இருக்குது அப்படிங்கும்போது, நீங்கள் எந்த மோல்டாக இருந்தாலும் பரவாயில்ல. டிசைன்ஸ் வந்து நம்ம எப்படி வேணால் கொடுத்துக்கலாம். இதுக்கு இதுதான் பேர் பண்ணணும் அப்படின்னுலாம் எந்த அவசியம் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா, என்கிட்ட நான் மோல்டு வாங்கவே இல்லை. சிலிக்கானில் எந்த மோல்டுமே என்கிட்ட இல்லை. நான் செய்கிற ஜுவல்லரிஸ் எல்லாம் ஒன்று நானே கையில் மோல்டு எடுப்பேன், இல்லை என்கிட்ட இருக்க இயரிங்ஸ், செயினை வச்சே மோல்டு எடுத்து வச்சுருப்பேன். நான் வந்து இதுக்கெல்லாம் ஒரு பிகினர்ஸ்க்கான ஒரு ஐடியாவாக தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். நீங்கள் வந்து இதை கற்றுக்கிட்டிங்கன்னா, நீங்கள் வந்து திங்ஸ் வாங்கி பண்ணலாம். இப்போ வந்து நான் வந்து ரொம்ப வில்லேஜ் சைடில் இருக்கேன் அப்படிங்கும்போது, எனக்கு நிறையா பொருட்கள் இங்கே இந்த ஏரியாவில் கிடைக்காது. அதனால தான் என்னோட டிஐஒய் ஐடியாஸை வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்களும் வந்து இந்த மாதிரி லாக்டவுன் டைமில் இருக்கும்போது, நம்மளால் எதுவும் வந்து கடையில் போய் வாங்க முடியாது. அப்படி இருக்கும்போது சரி வீட்டில் சும்மா இருக்க டைமுக்கு இந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணலாம்ல. நம்மக்கிட்ட நிறைய டைம் இருக்கும். அதுக்காக தான் நான் சொல்கிறேன். இல்லை உங்ககிட்ட டைம் இல்லை, நான் ப்ரொஃபஷ்னலாக பண்ணுறங்கும்போது, நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு ஒரு மோல்டு வாங்கி வச்சுக்கிறது பெட்டர். ஈஸியாக இருக்கும். சீக்கிரமாக வந்து பண்ணி முடிச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் இந்த மாரி பண்ணிட்டேன். இந்த மாரி பண்ணிவிட்டு அந்த சைடில் வந்து எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த ஃபினிஷிங் கரெக்டாக வரதுக்காக இப்போ நல்லா கட் பண்ணிக்கிறேன். மேக்ஸிமம் வந்து கொஞ்சம் நிறைய எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த ஒட்டாமல் வரும். அப்புறம் ஒரு கரெக்டான ஒரு டெக்ஸ்சர் வந்து அந்த எண்ணெய் தேய்க்கும்போது தான் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, அதுக்கு இடையில வந்துட்டு அந்த டாட்ஸ் மாதிரிலாம் கொடுத்துக்கிறேன். ஏதாவது கேப்பில் வந்துட்டு ஏதாவது பிசுறு மாதிரி இருந்துச்சுன்னா அதெல்லாம் எடுத்து விட்டுட்டு கொஞ்சம் ஃபில் பண்ணிவிட்டு, இப்போ வந்து அந்த சென்டரில் வந்து ரொம்ப ப்ளெயினாக இருக்க மாதிரி தெரிஞ்சுச்சு. அதுக்காக வந்துட்டு அந்த இடத்துல ஏதாவது வந்து பால் மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் எடுக்கிறேன். இது வந்து கொஞ்சம் பார்த்து செய்ய வேண்டிய வேலை. கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்கள். ஒரு தடவை ஒரு 4, 5 மோல்டு வந்து எடுத்து வச்சிட்டிங்கன்னா, நீங்கள் அப்புறம் ஜுவல்லரி செய்யணும் அப்படின்னு நினைக்கும்போது டக்குன்னு வந்து எடுத்து செஞ்சிடலாம். இப்போ எனக்கு இந்த வீடியோ செய்கிறதுக்கு கரெக்டாக 3 நாள் ஆச்சு. மோல்டெல்லாம் எடுத்து வச்சு, அது காஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் ஜுவல்லரி செஞ்சு, அதுக்காக வந்து அந்த சைடில் இருக்க அந்த பீட்ஸ் எல்லாம் செய்யறதுக்குமே ரொம்ப டைம் ஆச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா, நான் ரீஃபில் பென் வச்சுட்டு நல்லா வந்துட்டு கொஞ்சம் டிசைன் கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிசைன்ஸ் நீங்கள் நிறையா கொடுத்துக்கலாம். இப்போ அதை வந்து காய வச்சு, அதை வந்து மோல்டு எடுத்து வச்சுருக்கேன். மேக்ஸிமம் இந்த மாதிரி நிறையா டிசைன்ஸ் பண்ணும்போது இந்த மோல்டை வந்து பேக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு ஊறாமல் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, இது வந்து பேக் பண்ணி எடுத்து வச்சதுக்கப்புறம், உங்களுக்கு எந்த சைஸில் வந்துருந்துட்டு மண் தேவையோ அந்தளவுக்கு வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட வந்து அந்த ஜிமிக்கி மோல்டு இருக்குது அப்படிங்கும்போது, அந்த மோல்டில் வந்து ஏதோ ஒரு மோல்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு, இப்போ 2வது குழி இல்லை 3வது குழியில் வச்சுட்டு, ஃபுல்லாக வந்து எவ்வளோ தேவையோ எவ்வளோ பெருசாக தேவைப்படுதோ அந்தளவுக்கு வந்துட்டு நீங்கள் பீட் சைஸ் அந்த பெருசாக வச்சுட்டு இதில் வந்து அச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இன்னுமே வந்து உங்களுக்கு கரெக்டான ஒரு ஷேப் கிடைக்கும். அதுக்காக தான். இப்போ பார்த்தீங்கன்னா, அந்த எக்ஸ்ட்ரா இருக்க மண்ணெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கட் பண்ணி எடுத்துட்டு அந்த ஷேப் வந்து கரெக்டாக கொண்டு வந்துக்கோங்க. இதுக்கும் அதே மாதிரி தான். கொஞ்சம் மண் வந்து ரொம்ப லூஸாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா, ஒரு இந்த மாதிரி மோல்டு எடுத்து வச்சுட்டு ஒரு 2 மினிட்ஸ் வச்சுட்டு கட் பண்ணிங்கன்னா இன்னுமே வந்து நல்லா டைட் ஆயிரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, இது கட் பண்ணதுக்கப்புறம் நான் கடைசியில் எல்லாத்துலேயுமே வந்து கொஞ்சம் ஃபினிஷிங் கொடுப்பேன். அந்த ஃபினிஷிங் கொடுக்கறதுக்கு என்ன பண்ணுவேன்னா, இப்போ இது எல்லாத்தையும் கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு 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 75% காஞ்சதுக்கப்புறம் லைட்டாக இதே மாதிரி வந்து ஏதோ கத்தியோ இல்லை ஷீட்டோ வச்சு நம்ம வந்து கட் பண்ணும்போது அது என்ன ஆகும்னா, நல்லாவே வந்து இன்னும் ஸ்மூத்னஸ்க்கு வரும். அப்புறம் ஷேப்பும் வந்து கரெக்டாக கிடைக்கும். நம்மளுக்கு ஷேப் மாறாது. இப்போ பார்த்தீங்கன்னா, இதில் கொஞ்சம் லைட்டாக இந்த கேப்ஸில் பிசுறெல்லாம் இருக்க மாதிரி இருக்கும். அதே வந்து நீங்கள் கடைசியில் வீடியோ லாஸ்ட்டில் பார்க்கும்போது அந்த மாதிரி இருக்காது. அது காரணம் அதுதான். நான் ஒரு 75% காஞ்சதுக்கப்புறம் நம்ம கையில் பிடிக்கும்போதும் நல்லா க்ரிப்பாக இருக்கும். எங்கேயும் விலகாது. அதுக்காக தான். இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ஏதாவது ஐடியாஸ் வேணும் அப்படின்னா, மறக்காமல் நம்ம சேனல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்துட்டு எல்லாத்துக்கும் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். அப்புறம் வந்து நீங்கள் வந்து ஏதாவது கான்செப்ட் சொன்னீங்கன்னா, நான் அந்த கான்செப்ட்லேயும் வந்து நான் வீடியோஸ் வந்து நான் போட ட்ரை பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்துட்டு நான் வந்து அதில் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் டீட்டெயிலிங் கொடுத்துக்கிறேன். நம்ம ஆல்ரெடி மோல்டில் கொடுத்துருந்தாலும் அது வந்து கொஞ்சம் வந்து டைம் ஆகும். டைம் ஆகும்போது அது என்ன ஆகும்னா லூஸ் ஆயிரும் எல்லாம். அதுக்காக தான். இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு ஐபின் வச்சுட்டு அதில் ஹோல் போட்டேன். ஹோல் போட்டு நல்லா சுற்றி விட்டிங்கன்னா, அந்த கீர் ஒயர் போகிற அளவுக்கு அது நல்லா வந்துட்டு லூஸ் ஆயிக்கும்.
இப்போ நம்ம ஜிமிக்கி பண்ண போகிறோம். ஜிமிக்கிக்கு நான் ஜிமிக்கி மோல்டு யூஸ் பண்ணாமல் வேறு மெத்தடில் சொல்லித்தரேன். இப்போ வந்து நல்லா வந்து கையில் வந்து ஒரு பால் ஷேப் நல்லா உருட்டிக்கோங்க. கிராக்கெல்லாம் இல்லாமல் ரொம்ப கொஞ்சம் நேரம் ஆல்ரெடி உருட்டுற டைம் விட கொஞ்சம் லேட் ஆகும். இந்த மாதிரி உருட்டும்போது நல்லா வந்து ஸ்மூத்தாக எல்லா பக்கம் வர மாதிரி நிறைய ஆயில் தேய்ச்சி நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. உருட்டிட்டு சென்டராக ஒரு நூல் வச்சுட்டு கரெக்டாக அந்த சென்டர் பார்ட் மட்டும் நூல் வச்சுட்டு அப்படியே கட் பண்ணி எடுத்திங்கன்னா வந்து நம்மளுக்கு 2 சைட் ஜிமிக்கிக்கு வந்து 2 ஜிமிக்கி கிடச்சிரும். இல்லை இந்த வேலை கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னா நீங்கள் ஜிமிக்கி மோல்டில் பண்ணலாம். என்கிட்ட ஜிமிக்கி மோல்டு இல்லாததுனால நான் உங்களுக்கு இந்த மாதிரி மெத்தட் சொல்லித்தரேன். இதுவும் அது இருந்துட்டு இது மேலே நல்லா ஆயில் தொடச்சிட்டு மேலே கீழெல்லாம் ஆயில் தொடச்சிட்டு ஒரு 1 மினிட் வச்சுருங்க. ஏன்னா அது வந்து அந்த ஷேப் வந்து மாறாமல் இருக்கணும்னா கொஞ்சம் அது ஃபிக்ஸ் ஆகணும். ரொம்ப வந்து காத்திருக்க சைடு வச்சிங்கன்னா சீக்கிரம் காஞ்சிரும். அதனால் ஒரு 1 மினிட் கிட்ட வச்சுட்டு பத்திரமா வச்சுட்டு இந்த மாதிரி நான் ஒரு பேஸ் கீழே ஏதாவது வச்சுட்டு அதுக்கு மேலே வச்சு நான் டிசைன் பண்ணுறேன். வெறும் ஜெல் பென்னோட ரீஃபில் தான் யூஸ் பண்ணுறேன். அதில் வந்து அந்த இம்ப்ரெஷன் மட்டும் ஒரு நம்ம செயினில் கொடுத்தோம் இல்லைங்களா, ஒரு அந்த கொடி மாதிரி அந்த மாதிரி அதே ஷேப் தான் இதுக்கும் கொடுக்குறேன். இப்போ பார்த்திங்கன்னா அதுக்கான வந்துட்டு ஒரு இந்த மேலே போடுவோம் இல்லையா ஸ்டெட்டு அந்த டைப் பண்ணுறோம். நம்ம ஆல்ரெடி செயினுக்கு பண்ண அதே மெத்தடில் இதையும் பண்ணிவிட்டு மேலே வந்து எக்ஸ்ட்ரா கொஞ்சம் டீட்டெயிலிங் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. வேறு எதுவும் தேவையில்லை. இதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா டீட்டெயிலிங் ஆட் பண்ணிட்டு இது ஹைட் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது அப்படிங்கிறனால நான் அதை கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணியிருப்பேன். இப்போ பாருங்கள், இது ஃபுல்லாக நம்ம கொடுத்து முடிச்சிட்டோம். இந்த மாதிரி வந்து ஒரு மெஹந்தி டிசைனு உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன் பிடிக்குதோ அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. நான் இந்த மாதிரி வந்து ஒரு கொடி மாதிரி ஷேப்பில் வந்து செயினுக்கு மேட்சாக இருக்கும் அப்படிங்கிறனால இந்த மாதிரி ஷேப் கொடுத்துருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது, அந்த பார்ட் மட்டும் கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பார்ட்டை மட்டும் மெதுவாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு ஸ்மூத் பண்ணிட்டு 2 ஐப்பின் வந்து கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இல்லை நீங்கள் ஐப்பின் வேணான்னா கட்டுக்கம்பி யூஸ் பண்ணலாம். கட்டுக்கம்பி இல்லாட்டி நிக்ரோம் இதுலேயும் வந்து யூஸ் பண்ணலாம். வந்து இது கொஞ்சம் வெயிட்டான ஜிமிக்கிங்கனால வந்து நான் வந்து ஐப்பினை யூஸ் பண்ணுறேன். ஐப்பினை 2ஆக ஓப்பன் பண்ணிவிட்டு கனெக்ட் பண்ணிட்டு இல்லை சென்டர் பார்ட் கரெக்டாக பார்த்துக்கோங்க. சென்டர் பார்ட் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்து உள்ளே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. உள்ளே ஃபிக்ஸ் பண்ணி இதில் வந்து ஒரு பிரச்சனை என்னென்னா, நம்ம இது கொஞ்சம் பேக் பண்ணும்போது கொஞ்சம் லூஸ் ஆச்சுன்னா இந்த ஐப்பின் வெளியே வர்றதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. இதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த வந்து ஒரு 50% காஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணேன், இந்த ஷேப் மாறாது. அதுக்காக உள்ளே வந்து இந்த கார்விங் டூல் வச்சு உள்ளே இருக்கிறதெல்லாம் அப்படியே வந்து சுரண்டி எடுத்துட்டு ஒரு சின்னதாக ஒரு பால் ஷேப் மாதிரி பண்ணி அந்த ஐப்பினை வச்சு கனெக்ட் பண்ணிட்டேன். எதுக்கானா அந்த ஐப்பின் வந்து லூஸாகி கீழே விழுந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான். இப்போ பாருங்கள், நான் காட்டுறேன். இந்த மாதிரி இருக்கா, இந்த மாதிரி இருக்கிறத வந்துட்டு இனி வந்து உள்ளே வந்து எல்லாம் சுரண்டிட்டு இந்த மாதிரி ஒரு பால் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஒரு பால் ஃபிக்ஸ் பண்ணும்போது என்னாகும், அது ஒரு டிசைன் மாதிரி ஆயிடுச்சு. நம்ம ஐப்பினும் நம்மளுக்கு வெளியே வராது. வெளியேருந்து பார்த்தா தெரியாது, பட் இந்த மாதிரி ஒரு சைடாக வைக்கும்போது பார்க்க அழகாக இருக்கும். அதனால் நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இப்போ இது நல்லா காய வச்சுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எடுத்தோம் இல்லையா அந்த மோல்டு நல்லா வந்து காஞ்சிருச்சு. இந்த காஞ்ச மோல்டு மேலே நல்லா வந்து மண் பிசைஞ்சுக்கோங்க. எந்தளவுக்கு நீங்கள் நல்லா பிணையிறீங்களோ அப்போ தான் வந்து உங்களுக்கு பிரேக் ஆகாமல் ஜுவல்லரி வந்து ரொம்ப பிரேக் ஆகுது, அங்கங்கே வந்து ஒரு மாதிரி திட்டாக தெரியுது அப்படின்னா அதுக்கு நம்ம நல்லா பிசையாது தான் காரணம். இப்படி நல்லா பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்டு விரல் வச்சு நல்லா அழுத்தி விடுங்க. அப்போ தான் இந்த டிசைன்ஸ்குள்ளெல்லாம் நல்லா மண் போகும். அப்புறம் அதுக்கப்புறம் அது மேலே ஒரு ரோலர் வச்சு தேய்ச்சிட்டு, ஏன்னா பேக் சைடு ஈவனாக வரணும் இல்லையா, அதுக்காக நல்லா வந்து ஏதோ ஒரு ரோலர் அந்த மாதிரி வச்சுட்டு ஏதாவது தேய்ச்சிட்டு, நான் ஒரு பைப்பு தான் யூஸ் பண்ணுறேன், நீங்கள் ஏதாவது வச்சு தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சிட்டு இப்போ இப்படி திருப்பி போட்டுட்டு மேலே இருக்க மோல்டை மட்டும் பார்த்து பத்திரமா மெதுவாக பிரிச்சுடுங்க. நான் வந்து இதில் கொஞ்சம் வீடியோ ஃபாஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து இந்தளவுக்கு எடுக்காதீங்க, இதை விட இன்னும் கொஞ்சமே பத்திரமா வந்துட்டு பிரிச்சுடுங்க. ஏன்னா அப்போ தான் வந்துட்டு நம்ம சிலிக்கான் மோல்டு மாதிரி இந்த மோல்டு வளையாது. அதுக்காக நம்ம கிளேவை தான் கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணி எடுக்க வேண்டியதாக இருக்கும். வந்து கொஞ்சம் பார்த்துட்டிங்கன்னா நல்லா வரும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியுதா, அங்கங்கே வந்து கொஞ்சம் விரிசல் மாதிரி ஏதாவது தெரிஞ்சுன்னா அதை வந்து கொஞ்சம் தண்ணி வச்சு நல்லா ஸ்மூத் பண்ணிக்கோங்க. எதுக்காக நம்ம தண்ணி வச்சு ஸ்மூத் பண்ணுறோன்னா அப்போ தான் வந்து நம்மளுக்கு பெயிண்ட் அடிக்கும்போது எதுவும் வந்து விரிசலாக எதுவும் தெரியாமல் இருக்கும். அதுக்காக தான். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த சைடெல்லாம் கேப்பெல்லாம் விட்டுட்டு அதை கட் பண்ணிவிட்டு அந்த எட்ஜஸ் எல்லாம் கொஞ்சம் ஸ்மூத் பண்ணிக்கோங்க. இதுவும் அதே மாதிரி தான். ஒரு 75% காஞ்சதுக்கப்புறம் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ஷேப் பண்ணிங்கன்னா இன்னுமே அழகான ஷேப் வரும். நம்மளுக்கு வந்து எப்படி இந்த கவரிங் ஜுவல்லரிஸ் எல்லாம் ஒரு கரெக்டான ஃபினிஷிங் இருக்கும் இல்லையா, அதுக்காக தான் வந்து இந்த மாதிரி வந்துட்டு காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கட் பண்ணிங்கன்னா நீட்டாக வரும். இப்போ இந்த மாதிரி லூஸாக இருக்க மண்ணில் வந்துட்டு நம்ம பண்ணும்போது அந்தளவுக்கு ஃபினிஷிங் வராது. இப்போ எனக்கு பார்த்திங்கன்னா அந்த செகண்ட் பீட் வந்து எனக்கு அவ்வளோ அழகாக தெரியலை. நான் பீட்ஸ் எடுக்கும்போது எடுத்துட்டேன், பட் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா செகண்ட் பீட்ஸ் வந்து எனக்கு வேணாம் அப்படின்னு தோணுச்சு. அதனால நான் அதை கட் பண்ணி எடுத்துட்டேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வச்சுக்கோங்க, எனக்கு அது பிடிக்கல, அதனால தான் நான் அதை கட் பண்ணி எடுத்தேன். இப்போ பார்த்திங்கன்னா அந்த மயிலோட தலைக்கிட்ட வந்துட்டு கொஞ்சம் வந்து ஒரு வளைவு மாதிரி கொடுத்தா அழகாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அதுக்காக தான் நான் இந்த மாதிரி ஒரு வளைவு மாதிரி கொடுக்குறேன். இந்த மாதிரி கொடுத்துட்டு அதை வந்து நல்லா அந்த டீட்டெயிலிங்ஸ் எல்லாம் கொஞ்சம் வந்து இன்னும் கொஞ்சம் ஹைலைட் பண்ணிக்கோங்க. அதை ஹைலைட் பண்ணால் தான் வந்து நம்மளுக்கு இன்னும் நல்லா வரும். நான் வந்து எப்போவுமே இந்த ரீஃபில்ஸு அப்புறம் வந்து இந்த ஊசி அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவேன். இல்லை உங்கள்கிட்ட டூல்ஸ் இருக்குது அப்படிங்கும்போது டூல்ஸ் வச்சே யூஸ் பண்ணிக்கோங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு வந்து அதுக்கு டீட்டெயிலிங் எந்த அளவுக்கு குடுக்குறீங்களோ, அந்த அளவுக்கு அழகா வரும். இப்போ நான் அந்த இலை மாரி ஷேப் வந்து அந்த கொடி மாரி இருந்ததுக்கும் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டீட்டெயிலிங் குடுத்துக்கிறேன். கொஞ்சம் டைம் ஆகும். பட் வந்து ரொம்ப அழகா இருக்கும் இந்த ஜுவல்லரி. நம்ம போடும்போது வந்து ரொம்ப யூனிக்கா இருக்கும். எப்பவுமே வந்து டெரகோட்டா ஜுவல்லரிங்கும்போது சிம்பிளான ஜுவல்லரிஸா இல்லாம கொஞ்சம் கிராண்டா போடும்போது இன்னுமே நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோல வெறும் செய்யறது மட்டும் தான் காட்டுறேன். வந்து பேக் பண்ணுறது, அப்புறம் பெயிண்ட் அடிக்கிறதெல்லாம் பார்ட் 2 வீடியோல பார்க்கலாம். ஏன்னா, இது பண்ணவே எனக்கு வந்து கிட்டத்தட்ட 3 நாள் ஆயிடுச்சு. அதனால தான். இப்போ பார்த்தீங்கன்னா, ஹேங்கிங் பீட்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஹேங்கிங் பீட்ஸ் பண்ணுறது ஒன்றும் இல்ல. நிக்ரோம் ஒயரை வந்து சின்ன சின்ன பீஸா கட் பண்ணிட்டு, அத வந்து இந்த மாரி ஒரு சிசர்க்குள்ள விட்டு இப்படி மடிச்சிங்கன்னா வச்சுக்கோங்களேன், அப்படியே வந்து ஒரு யூ பின் மாரி கரெக்ட்டா வந்துரும். இதே மாரி ஒரு 2 பின் பண்ணி வச்சுக்கோங்க. 2 பின் பண்ணிட்டு, அத கனெக்ட் பண்ணிட்டு, ஒரு பக்கம் இருக்கிறத வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. அப்பதான் வந்து அது லூஸ் ஆகி கீழ விழாம இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மாரி பீட்ஸ் உருட்டி வச்சு அந்த பீட்ஸோட ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த மாரி எல்லாத்தையும் வந்துட்டு சென்டர்ல மட்டும் கொஞ்சம் பெரிய பீட் போடுவேன். சைட்லலாம் சின்ன சின்ன பீட்ஸ் போட்டு ஹேங்கிங் பீட் போட்டுக்கலாம். இல்ல ஹேங்கிங் பீட் வேணாம் அப்படின்னு நெனச்சிங்கன்னா, நீங்க நார்மலான வேற பீட்ஸ் ஏதாவது இந்த ஸ்ட்ரைட்டா போடுவோம் இல்லையா? அந்த மாரி பீட்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு ஹேங்கிங் பீட்ஸ் புடிச்சனால இப்படி பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இது கொஞ்சம் காயிற வரைக்கும் எடுக்காம இருங்க. நான் உங்களுக்கு வீடியோக்காக நான் இப்படி காட்டுறேன். இப்படியெல்லாம் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம், மறுபடியும் நம்ம அங்க தாமரை ஷேப்ல ஒண்ணு பண்ணோம் இல்லைங்களா? அந்த மாரி வந்து அதுக்கு ஒரு ஐபின் கனெக்ட் பண்ணி வச்சிருக்கேன் கீழ. இப்போ என்ன பண்ணலான்னா, இந்த சைட்ல வந்து இந்த சைடு ஓட்டை போடணும். எதுக்காகன்னா, இந்த நிக்ரோம் ஒயர் கனெக்ட் பண்ணுவோம் இல்லைங்களா? அதுக்காக. இப்போ பார்த்தீங்கன்னா, இல்ல நான் ஓட்டை போட்டு காட்டுறேன் பார்த்தீங்களா? இந்த மாரி வந்துட்டு அப்படியே வெளிய வர அளவுக்கு ஓட்டை போட்டுக்கணும். இப்போ ஒரு ஐபின் எடுத்துட்டு அத கொஞ்சம் வந்துட்டு அத விரிச்சுக்கோங்க. விரிச்சுட்டு இதில வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஐபின் கூட. கனெக்ட் பண்ணிட்டு நம்ம அதில சென்டரா பேஸ்ட் பண்ணிருவோம். நான் கொஞ்சம் ஐபின இடையில கட் பண்ணல. ஏன்னா டாலர் பெருசு இல்லையா? வெயிட்டா இருக்கும். அதுக்காக வந்துட்டு இந்த மாரி ஒரு பெரிய ஐபின்னே வந்து நான் குடுத்துக்கிறேன். இது வந்து கனெக்ட் பண்ணிட்டு ப்ரெஸ் பண்ணிட்டு, இந்த டிசைனுக்குள்ள உள்ள வந்து குத்திக்க வேண்டியது தான். வேற எந்த ஒரு இதுவுமே இல்ல இதில. இந்த ஐபின் ப்ரெஸ் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து ப்ரெஸ் பண்ணுங்க. அப்பதான் வந்து நம்மளுக்கு வந்து இந்த ஷேப் எதுவும் மாறாம இருக்கும். இது நான் கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் பண்ணுறேங்கனால நான் இப்படியே பிடிச்சிட்டு பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த கரெக்ட்டா அந்த சென்டர் பார்த்துட்டு முன்னாடியும் வந்துரக்கூடாது. ஐபின் தெரிஞ்சிடக்கூடாது. பின்னாடியும் தெரியக்கூடாது. அதுக்காக பார்த்து வந்து பத்திரமா ஒரு நல்லா ஆஃப் ஐபின் உள்ளே போகிற அளவுக்குமே உள்ளே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம பேக் ஆகும்போது இன்னும் கொஞ்சமே க்ளே சுருங்கும். அப்போ வந்து நம்மளுக்கு கரெக்டான சைஸுக்கு வரும். அதனால் கொஞ்சம் வந்துட்டு உள்ள தள்ளியே வந்துட்டு குத்திக்கோங்க. இப்போ வந்து சைடில் ஏதாவது வந்துட்டு கட் பண்ணணும், ட்ரிம் பண்ணணுன்னா இந்த டைமில் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, அதே மெத்தடில் நான் சென்டரில் மட்டும் ஒரே ஒரு பீட் குடுத்து நான் பண்ணியிருக்கேன். இந்த மாரியும் பண்ணலாம். இல்லாட்டி வந்து சைடில் வந்து ஹேங்கிங் பீட் இல்லாம மற்ற பீட்ஸ் குடுத்தும் நான் பண்ணியிருப்பேன். லாஸ்ட்டில் காமிக்கிறது ஹேங்கிங் பீட் இல்லாம பண்ணது தான் காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, அதே டிசைன் தான். அதே டிசைன் வந்து மறுபடியும் வந்து க்ளேயில் எடுத்துட்டு சைட்லலாம் வந்து கட் பண்ணிக்கோங்க. சைடெல்லாம் நம்ம கட் பண்ணது போக, மறுபடியும் வந்துட்டு நம்ம அதே மாரி கனெக்ட் பண்ண போகிறோம். அவ்வளோதான். இதில் வந்து வேற எந்த வேலையுமே கிடையாது. இப்போ இது மட்டும் கட் பண்ண மட்டும் கொஞ்சம் டைம் ஆகும். மற்றபடி வந்து வேறு எதுக்குமே நம்மளுக்கு வந்து டைமே ஆகாது. நம்ம சீக்கிரம் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த மாரி நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். கட் பண்ணி எடுத்துட்டு மொத்தமா நம்மளுக்கு சேர்த்து ஒரு 50 பீசஸ் தேவை. ஒரு சைடு பார்த்தீங்கன்னா, பெரிய செயினுக்கு 15 போடுவோம். அதே வந்து சின்ன செயினுக்கு வந்து 10 போடுவோம். இந்த மாதிரி மொத்தமாக வந்துட்டு ஒரு 50 பீஸ் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம டாலர் செய்து காமிச்சிட்டோம். இது பார்த்திங்கன்னா, இதில் வந்து அந்த ஒரு பீட்ஸ் பக்கத்துலேயும் இன்னும் கொஞ்சம் பீட்ஸ் சேர்த்ததுனால இன்னும் அழகாக இருந்துச்சு. இப்போ நம்ம கமல் செஞ்சிட்டோம். இது கூட வந்துட்டு மற்ற வீடியோஸ் வந்து இன்னும் வந்து நெத்திச்சுட்டி செய்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் வந்துட்டு உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த மாதிரி வீடியோஸும் போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ இந்தளவுக்கு முடிஞ்சிடுச்சு. இதோட சீரீஸ் வந்து நெக்ஸ்ட்டு பார்ட் 2ல் பார்த்தீங்கன்னா, இது வந்து எப்படி கனெக்ட் பண்ணுறது, பெயிண்ட் பண்ணுறது. இப்போ இதுக்கு இடையில வந்து ஒரு பீட்ஸ் சேர்த்திக்கலான்னு தோணுச்சு. இப்போ உங்களுக்கு பிடிச்சிது அப்படிங்கும்போது நீங்கள் பீட்ஸ் சேர்த்திக்கோங்க. ஏன்னா இந்த பீட்ஸ் சேர்த்துனா தான் இடையில இருக்க கீர் ஒயர் தெரியாது. நம்ம பீட்ஸ் செய்ய தெரியும் இல்லையா? அதனால தான் நான் வீடியோவில் காட்டல. இந்த மாதிரி வந்து ஃபுல் செயினுக்கு வந்து கொஞ்சம் ஒரே சைஸில் இருக்கிற பீட்ஸ் வந்து செஞ்சுக்கோங்க. வீடியோவில் பீட்ஸ் செய்கிறது காமிச்சா ரொம்ப டைம் ஆகும் தான் பீட்ஸ் செய்யறது காமிக்கல. நீங்கள் பீட்ஸ் வந்து இடையில ஆட் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.